அருமையான சுவையில் நாட்டுக்கோழி சூப் சுவையில் முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்பவுமே சுவையாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. கீரை சூப் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி முட்டை பொழிச்சு வச்சுக்கலாங்க. தக்காளி ஒரு பெரிய தக்காளிங்க. பூண்டு ஒரு 2 பல்லு இந்த மாதிரி பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்து அரிஞ்சு வச்சுக்கலாங்க. தாளிப்புக்கு சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் பொடிப்பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து, பச்சை மிளகாய் 2ங்க. மசாலா அரைக்க தேவையான பொருட்கள்: மிளகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், வெள்ளை உளுந்து 1/2 டீஸ்பூன், வரமிளகாய் 2ங்க. இது நல்லா வறுத்து அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் சிவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. இது நாட்டுக்கோழி சூப் டேஸ்ட்லேயே இருக்குங்க. நாட்டுக்கோழி அசைவம் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி வாரத்தில் 2 நாட்கள் இந்த முருங்கைக்கீரை சூப் குடிக்கலாங்க. ரொம்பவுமே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா வறுவட்டுருச்சுங்க, இப்போ எடுத்துக்கலாம். இதே மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா வதக்கிட்டுக்கலாங்க. அரைச்ச பொடியை இது கூட சேர்த்து நல்லா ஆற வச்சு மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க. சின்னதாக அன்னாச்சி மொட்டு, கிராம்பு 2, பட்டை சிறிதளவு, சோம்பு 1/2 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நல்லா வதக்கிட்டுக்கலாங்க. அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாங்க. முருங்கைத்தலை சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா வதக்கலாம். இப்போ அரைச்சி வச்சு சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி வச்சுக்கலாங்க. வேணளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த அளவு தண்ணி சேர்த்தா அளவாக இருக்குங்க. இந்த சூப்பை வந்து மூடி வச்சு செய்யக்கூடாதுங்க. மூடி வச்சோம்னா அந்த முருங்கைத்தலையோட கலர் மாறிடும். அதனால ரொம்பவும் கொதிக்க வைக்கக்கூடாது. ஓரளவுக்கு கொதிச்சா போதுங்க. இந்த சமயத்தில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க.